சாப்பிட்டியா? ஆர்டர் வந்துருச்சுடா தம்பி. சர்ச்சில் இருக்க பாய், அப்புறம் லைவ் வரேன். வா 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 போயிட்டு வா போயிட்டு வா. சாமி கும்பிட்டு வா. என்ன ஆர்டர்னா ஃபிஷ்ஷு ஃப்ரையும் கருவாடு தொக்கும் வந்திருக்கு. கருவாடு தொக்கு எனக்கு 5 நிமிஷம், ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷத்தில் வச்சுருவேன். ஃபிஷ்ஷு ஃப்ரையும் 10 நிமிஷத்தில் வறுத்து கொடுத்துருவேன். 1:15 வந்திருக்கு. இப்போ என்ன டைமு? 12, 1:15, ஒரு அரை மணி நேரத்தில் அதை செஞ்சுருவேன். சரி, ஒரு 12:10க்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் வேறு என்ன விளம்பரம்னு கிண்டல் பண்ணுறீங்க, அதனால் ஒரு 12:10 க்ளோஸ் பண்ணிடுறேன். எங்கே மாமா அவர் வேலைக்கு போய்ட்டு வர்றா. அவருக்கு எது லீவு? அக்கா உங்கள் வாய்ஸ் சூப்பர். என் வாய்ஸா? ஷர்ஃபண்ணா என் வாய்ஸா? ஐயோ, மனசாட்சி இல்லாமல் எப்படி அண்ணா பேசுகிறீங்க? இருந்தாலும் நன்றி அண்ணா. என்ன ஆர்டர் அக்கா? என்ன ஃபங்க்ஷன்? அடா போடா, விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு சித்தப்பா ராமங்கிற மாதிரி. பிரசாந்த், நான் ஆர்டர் பார்ப்பேன் வீட்டிலன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்போ நீ என்னுடைய இன்னொரு சேனல் போய் பார்க்கலையா? என்னுடைய சேனலில் கீழே நந்து சமையல்னு இருக்கும் பாரு, அந்த சேனலில் போய் பாரு. நான் ஒவ்வொரு ஆர்டர் ஒவ்வொரு நாளைக்கு வர்றதை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணு. பிச்சு விடுவேன் பிச்சு. இன்னொரு வாட்டி நீ என்ன ஆர்டர்னு கேட்ட அவனை நீ கைமா தான் எனக்கிட்ட. சரி, கடையை சாத்து, சமையலை பாருங்க. ஆமாண்ணா. இதோ போயிடுவேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம். அதுக்கு தான் 3 மணிக்கு மேலே போடலான்னு பார்த்தா எங்கள் வீட்டார் கரெக்டாக 3:30 மணிக்கு வந்துடுவார். அவர் 6 மணிக்கு தான் போவார். 6 மணிக்கு மேலே தான் போடணும். 6:30 மணிக்கு லைவு வந்துருங்க. ஏன்னா 6:30 மணிக்கு கண்டிப்பாக நான் வந்து கிச்சனை க்ளோஸ் பண்ணிட்டு தான் உட்காருவேன். ஏன்னா என்னால் முடியாது. நைட்டெல்லாம் டின்னர்லாம் பார்க்க மாட்டேன் நான். போங்க, எனக்கு தெரியலை. சொல்லுங்கள், எப்படி சொல்லுங்கள். அட போடா, வாய் வலிக்குது. ஈஸ்வரன் அண்ணா வாங்க வாங்க. சண்டே என்ன ஸ்பெஷல்? என்ன சாப்பிட்டீங்க? லைக் போட்டிங்களா? காட்டுப்பூச்சி சக்தி. ஓகே ஓகே. இப்போ கூட தம்பிக்காகவும் மணிகண்டன் அண்ணக்காகவும் தான் சரி நம்ம 10 நிமிஷத்தில் போய் நம்ம சமைச்சுப்போம். இன்னொன்று ஃபிஷ்ஷு ஃப்ரை தானே. சாய் இருக்கியா? அண்ணன் போயிட்டானாடா. அதனால் அது வறுத்துக்கலாம். அது ஒரு 10 நிமிஷம் வேலை, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சண்டே செய்யக்கூடாதா? கிடையாது. இந்திய தொலைக்காட்சிகளில் 6 மணிக்கு புதிய சீரியல் காண தவறாதீர்கள். ஆமாம், 6:30 மணிக்கு செய்தி வாசிப்போம், வந்து விடுங்கள். மணி என்னண்ணா? ஆனால் ரொம்ப தான் கிண்டல் பண்ணுறீங்க நீங்கள். நடுவில் 10 நிமிஷம் தான். ஐயோ, அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணியிருக்கீங்கல்ல? அசிங்கப்படுத்துறீங்க போங்க. அண்ணா மணிகண்டன் அண்ணா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பசங்களாம் இருக்காங்களா? எங்கே இருக்கீங்க? மறந்துட்டேன், இனிமேல் ஞாபகம் வச்சுக்கிறேன். எந்த ஊர்? பசங்க இருக்காங்களா? இல்லை கல்யாணம் ஆகலையா? தம்பியா அண்ணனா? எதுவுமே சொல்லாமல் நடுவில் வந்து காமெடி பண்ணிட்டு போனால் என்ன அர்த்தம்? என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா. ஞாயிற்றுக்கிழமை சீரியல் கிடையாது. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை சீரியல் கொஞ்சம் கம்மியாக தான் வரும், இல்லைன்னா வராது. நைட்டும் டின்னர் ஆன் பண்ணி வச்சா வரும். சரி, உங்கள் கூட சேர்ந்து உங்கள் கூட பேசிக்கிட்டே நான் வந்து சமைக்கவா? சமைச்சிக்கிட்டே பேசவா? அந்த ஸ்டிக்கு வர ஒர்க் ஆகலைண்ணா. நான் பாருங்களேன், ஆர்டர் போட்டு அது மேலே முடுக்கிறது இருக்குல்ல, அந்த அப்படி சுற்றுவாங்கள்ல, அந்த சுற்றுறது வந்து ரொம்ப லூஸாக இருக்குண்ணா. அதனால் அது வேஸ்ட். இல்லை ஸ்டிக் இருந்ததுன்னா அழகாக அங்கே வச்சுட்டு அவங்க கூட பேசிக்கிட்டே காய் கட் பண்ணுவேன், அவங்க கூட பேசிக்கிட்டே வதக்குவேன். இது வந்து என்ன தெரியுமா, பின்னாடி ஒரு டப்பாவை எடுத்து வச்சுட்டு டப்பாக்கு மேலே தலையை சாய்ச்சி வச்சுருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை சீரியல் கிடையாது. இது இல்லை இருக்கும் அக்கா. எது இல்லை இருக்கும் அக்கா? புரியலடா. தலைப்பை சரியாக கவனிக்க வேண்டும் ப்ரோ. தலைப்பை சரியாக கவனிக்க வேண்டும் ப்ரோ. அட சீரியல் பார்ட்டியா நீ? சீரியல் இல்லைண்ணா, பைரவி அண்ணா, இவங்க வண்ணா மணிகண்டன் அண்ணா, உங்களால் பாருங்க. அவரு நான் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை லைவை கட் பண்ணிட்டு போயிடுறேங்கிறதுனால என்ன சீரியல்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு வைஷ்ணவி ப்ரோ. நான் சீரியல்லாம் இல்லை. திருமணம் ஆகிவிட்டது, 2 பிள்ளைகள் எனக்கு. அப்படியா? பசங்க பையனா பொண்ணா அண்ணா? ஹாய் விஜய், வடா வடா வடா. சாப்பிட்டியா? என்ன பண்ணுற? ஞாயிறு எப்படி போகுது? ஃப்ரெண்ட்ஸுங்களோட போதா இல்லை எப்படி? ஒரே சிரிப்பு. வேற